ஹே காய்ஸ், பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு செயலை பண்ணும்போது அதனால நமக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா எல்லாமே பிரபஞ்சத்துக்கு நல்லாவே தெரியும். அப்படி பிரபஞ்சம் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லா நேரமும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். பிரபஞ்சம் பல வழிகள்ல நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நாம தான் அதை எதையுமே கண்டுக்காம ஓட 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 ஒன்னும் தெரியலன்னு பாட்டு பாடிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நாம ஆபத்துல இருந்தாலும் சரி, நமக்கு வாழ்க்கையில புது வாய்ப்புகள் கிடைக்க போகுதுனாலும் சரி, பிரபஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி சிக்னல்களை நமக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும். பிரபஞ்சத்தோட கைடன்ஸ் படி நாம போனா கண்டிப்பா நாம ஆசைப்பட்ட இலக்குகளை அடைய முடியும். அப்படி பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில சக்சஸ் அடைய போறோம்ன்ற டைம்ல என்னென்ன அறிகுறிகளை உருவாக்கும்? என் வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? எவனோ சூனியம் வச்சுட்டான். என் வாழ்க்கையில எப்போ வெற்றிங்கிற ஒண்ணு வருமோன்ற மாதிரி எல்லாம் உங்க மைண்ட்ல தாட்ஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்குன்னா இந்த பதிவு உங்களுக்காகத்தான். ஸ்கிப் பண்ணாம முழுமையா கேளுங்க. பிரபஞ்சம் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனையுமே வழிநடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கு. நாம பிறக்கிறதுல இருந்து நாம வாழக்கூடிய கடைசி நாள் வரைக்குமே இந்த பிரபஞ்சத்தோட கைடன்ஸ் படிதான் நாம போய்கிட்டே இருப்போம். பிரபஞ்சம் பல வழிகள்ல தொடர்ந்து நமக்கு சிக்னல்களை அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும். பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய சிக்னல்களை நாம புரிஞ்சுக்கணும்னா மைண்ட் ஃபுல்லா எல்லா வேலைகளையும் பண்ணணும். பிரபஞ்சம் நீங்க ஆசைப்பட்டதை கொடுக்கறதை விட உங்க வாழ்க்கையில என்ன அவசியமா வேணுமோ அதை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நீங்களா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு நினைச்சா அதுதான் உங்க வாழ்க்கையோட அத்தியாவசியமான கோலா இருந்தா அதுக்கான முயற்சிகள் எல்லாம் நீங்க பண்றதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் கண்டிப்பா நீங்க நினைச்ச வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கையில வெற்றி அடைய போறோம்னா அதுக்கு பிரபஞ்சம் சில யூனிக்கான அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்தும். அதுல ஒன்று கிறிஸ்டல் கிளாரிட்டி. ரொம்ப நாளா போட்டு மைண்ட குழப்பிட்டு இருந்த விஷயங்கள்ல திடீர்னு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட்டி கடை ஆரம்பிக்கலாமா இல்ல ஹோட்டல் ஆரம்பிக்கலாமான்னு பேசி சிரிச்சிட்டு இருந்திருப்போம். அப்ப அதை நம்ம பெருசா யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா திடீர்னு நம்ம மைண்ட்ல ஃபுட் ட்ரக் ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா வரும். அது மத்த நார்மல் ஐடியா மாதிரி இல்லாம அதை பண்றதுக்கான மொத்த ப்ளூ பிரிண்ட்டுமே உங்க மைண்ட்ல இருக்கும். நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரிய வரும். ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்த பிசினஸ் பிளானுக்கு கூட அவ்வளவு தெளிவான ஐடியா இருக்காது. ஆனா திடீர்னு மைண்ட்ல வந்த பிசினஸ் ஐடியாவுக்கு அவ்வளவு கிளியரான ஒரு விஷன் இருக்கும். இது பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அறிகுறிதான். நீ ஃபுட் ட்ரக் ஆரம்பிச்சா நினைச்ச மாதிரி பிசினஸ்ல சக்சஸ் அடைய முடியும்னு உணர்த்தக்கூடிய அறிகுறிதான் அது. இந்த மாதிரி தெளிவான ஐடியாஸ் உங்க மைண்ட்ல வந்தா அதை கண்டுக்காம விட்டுறாதீங்க. அது பெரிய $1,000,000 ஐடியாவா கூட இருக்கலாம். ஆப்பிள் நிறுவனத்தோட பவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட வாழ்க்கையில முன்னேறணும்னு சின்ன வயசுல இருந்தே பல கனவுகளோட இருந்தாராம். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்கூல் படிப்பை மட்டும்தான் முடிச்சிருக்காரு. ஆனா அப்பவே அவருக்கு கம்ப்யூட்டர்ஸ் மேல ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரோட மைண்ட்ல இந்த படிப்பு அவரோட ஆர்வத்துக்கு சரியானதா இருக்காது, கம்ப்யூட்டர்ஸ் தான் சரியா இருக்கும்னு தோணி இருக்கு. அத அவரு கவனிச்சு கம்ப்யூட்டர்ஸ் பக்கம் தன்னோட பார்வையை திருப்பி அதுக்கு ஏத்த மாதிரி வேலை செஞ்சதுனாலதான் ஆப்பிள் என்ற வேர்ல்ட் ஃபேமஸ் பிராண்ட ஸ்டீவ் ஜாப்ஸ் உருவாக்கி இருக்காரு. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கு தேவையான சிக்னல்களை பிரபஞ்சம் அனுப்பும். இத நாம கவனிக்காம விட்டுட்டா பல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுவோம். சோ உங்க மைண்ட்ல திடீர்னு புது ஐடியாஸ் ரொம்ப கிளியரா வருதுன்னா அதை அசால்ட்டா விட்றாமா நோட் பண்ணுங்க. அது ஒரு $1,000,000,000 ஐடியாவா கூட இருக்கலாம். அந்த ஐடியா மூலமா நீங்க பெரிய சக்சஸ கூட அடையலாம். கவனிச்சு பாருங்க. இரண்டாவது சின்க்ரோனிசிட்டி, கோ இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோமே, அதுதான். இதுவும் கூட பிரபஞ்சம் நம்ம வெற்றி அடைய போறோம்னு உணர்த்தக்கூடிய அறிகுறிதான். இந்த கோஇன்சிடென்ஸ் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில வரலாம். ஆனா பிரபஞ்சத்தால அனுப்பப்படுற சின்க்ரோனிசிட்டி எல்லாமே அர்த்தம் உள்ளதா இருக்கும். உங்க வாழ்க்கையோட வெற்றி பாதைக்கு உங்களை கூட்டிட்டு போகக்கூடியதா இருக்கும். நாம சரியான பாதையில தான் வச்சிருக்கக்கூடிய இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னா அதுலயுமே சில கோஇன்சிடென்ட்ஸ பிரபஞ்சம் நமக்கு அனுப்பும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்றீங்க. அந்த பிசினஸ்க்கு ஒரு மொபைல் நம்பர் வாங்கலாம்னு கடைக்கு போறீங்க. மொபைலோட கடைசி நம்பர் 10ன்னு முடியற மாதிரி வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க பிசினஸ் பண்ண சூஸ் பண்ணக்கூடிய பிளேஸோட அட்ரஸ்லயும் அந்த நம்பர் 10 இருக்கு. ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வர்ற பஸ் நம்பரும் 10. எல்லா பக்கமுமே 10 என்ற நம்பர் உங்க கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ரிப்பீட்டடா
உங்க இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி சிங்க் ஆகக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அந்த வழியில போகலாம். பிரபஞ்சம் தான் உங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. சோ எந்த பயமும் இல்லாம தாராளமா நீங்க போகலாம். பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுறதுக்கு நம்பர்ஸ் அண்ட் கோட்ஸ அதிகமா பயன்படுத்தும். சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ், இதை ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அடிக்கடி உங்க கண்ணுல ஒரே நம்பர்ஸ் தென்பட்டுட்டே இருந்துச்சுன்னா அந்த நம்பர் உங்க லைஃப்ல எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அது பிரபஞ்சம் நீங்க வெற்றி பாதையில தான் போயிட்டு இருக்கீங்கன்னு உணர்த்தக்கூடிய சிக்னலா கூட இருக்கலாம். 3, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அலைன் ஆகிறது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அலைனிங், திடீர்னு புது புது வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இதுவும் பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்கன்னு உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி. ரொம்ப நாளா நீங்க ஒரு கோலை மேனிபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அந்த கோலை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். உங்க ஆசைகள் பிரபஞ்சத்துக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா தான் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க வெளிப்படுத்தக்கூடிய எனர்ஜியும் பிரபஞ்சத்தோட எனர்ஜியும் கரெக்டா அலைன் ஆகி இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய கனவுகளை வச்சிருந்தாலுமே பிரபஞ்சத்தை நம்பி அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நடத்துறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சமே உங்களுக்கு காட்டும். அந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். பிரபஞ்சம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்புங்க. உங்க மேல முழு நம்பிக்கையை வச்சு பிரபஞ்சம் காட்டக்கூடிய வழியில நம்பிக்கையோட முதல் அடியை எடுத்து வைங்க. இந்த யூனிவர்ஸ் உங்களை கைடு பண்ணும். நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பே பிரபஞ்சத்துக்கிட்ட மேனிபெஸ்ட் பண்ணிருவோம். ஆனா பிரபஞ்சம் நம்ம ஆசைகளை அடைய உருவாக்கக்கூடிய வாய்ப்பை அனுப்பும்போது பயன்படுத்தாம அதை கண்டுக்காம விட்டுருவோம். அப்புறம் பிரபஞ்சம் என்னைய கண்டுக்கவே இல்லைன்னு புலம்பிட்டு இருப்போம். பிரபஞ்சம் எப்பவுமே உங்க ஆசைகளை நிறைவேற்ற காத்துக்கிட்டே தான் இருக்கும். உங்க வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்க கெட்டியா புடிச்சு பயன்படுத்திக்கோங்க. அது உங்க வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்க உதவியா இருக்கும். 4வது, எதிர்பாராத இடத்துல இருந்து வர்ற சப்போர்ட் ஃப்ரம் அன்எக்ஸ்பெக்டட் சோர்சஸ். திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்க பிசினஸ்ல நீங்க வெற்றி அடையணும்னு ஒரு இலக்கை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அது பிரபஞ்சத்துக்கு போயிருந்துச்சுன்னா பிரபஞ்சம் உங்க பிசினஸ்ல வெற்றி அடைய உதவி பண்ணக்கூடிய மக்களை, அதுக்கு தேவையான சோர்ஸ்களை அனுப்பும். அந்த உதவிகளை நீங்க பயன்படுத்தினா நீங்க நினைச்ச மாதிரியே உங்க பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ணி ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். சேம் அதே மாதிரி உங்களை நல்லா புரிஞ்சுகிட்ட ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரி உங்க லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க டெய்லி போற ஆபீஸ், டீ ஷாப், பஸ்ல கூட அவங்க இருக்கலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்க லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்க உதவியா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்க ஃப்ரெண்டோட நீங்க வெளியே போகும்போது திடீர்னு உங்க லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணலாம். இப்படி நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி வைக்க பிரபஞ்சம் மற்ற மக்கள் மூலமா கூட உதவிகளை பண்ணும். திடீர்னு சம்பந்தமே இல்லாம உங்க லைஃப்குள்ள புதுசா யாராவது வராங்கன்னா அவங்களால உங்க லைஃப்ல வச்சிருக்க கோல்ஸுக்கு உதவி பண்ண முடியுமான்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. மேபி அவங்க உங்க வெற்றிக்காக பிரபஞ்சம் மூலமா அனுப்பப்பட்ட ஆளா கூட இருக்கலாம். 5, உள் உணர்வு அதிகமாகிறது. இன்க்ரீஸ்ட் இன்ட்யூஷன். வழக்கமா இருக்கிறதை விட நம்ம உள் உணர்வுகள் அதிகமா பேச ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுறது எல்லாமே உள் உணர்வுகள் மூலமா தான். உள் உணர்வுகளுக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம ஆழ்மனசு மூலமா தான் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசும். நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது ஆழ்மனசுல கண்டிப்பா சில உணர்வுகள் வரும். தவறான வழியில நாம போயிட்டு இருக்கோமா, இல்ல வெற்றிக்கான சரியான பாதையில போயிட்டு இருக்கோமான்ற தெளிவு இந்த உள் உணர்வுகள் மூலமா தான் கிடைக்கும். உள் உணர்வுகள் சில நேரங்கள்ல நமக்கு புது வாய்ப்புகளை கூட உருவாக்கும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வேலையில உங்களுக்கு பெருசா திருப்தி இல்ல. ஆனா அதை விட ஒரு பெரிய கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணுனா உங்க திறமைக்கும் இன்ட்ரெஸ்டுக்கும் ஏத்த மாதிரி சேலரி கிடைக்கும். பிடிச்ச வேலைய பார்த்த மாதிரியும் இருக்கும். அப்ப உங்க உள் உணர்வு சொல்றத நீங்க பயன்படுத்தி அங்க ஜாப் இன்டர்வியூக்கு போய் செலக்ட் ஆகிட்டா நீங்க வச்ச கோலை அடைஞ்சிட முடியும். இந்த மாதிரிதான் நம்ம உள் உணர்வுகள் நம்ம வெற்றிக்கு கைடு பண்ணும். உங்க மைண்ட்ல வரக்கூடிய டாட்ஸ கவனிங்க. இதுக்கு நீங்க ஜர்னலிங் கூட பண்ணலாம். தினமும் 10 நிமிஷமாவது ஒதுக்கி உங்க மைண்ட்ல வரக்கூடிய டாட்ஸ் என்னன்னு யோசிச்சு அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு உங்க வெற்றிக்கு அது உதவியா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. உங்க உள் உணர்வுகளை பயன்படுத்தி பிரபஞ்சம் மூலமா வெற்றி அடைங்க. 6, கனவுகள், ட்ரீம்ஸ். பிரபஞ்சம் நம்ம கூட கனவுகள் மூலமாவும் பேசும். நாம தூங்கும் போதுதான் ஆழ்மனசு அமைதியா இருக்கும். ஆழ்மனசு மூலமா தான் நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்து கூட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆழ்மனசுல நாம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிரபஞ்சத்துக்கு போகும். நம்ம மைண்ட்ல ஒவ்வொரு நிமிஷமும்
கோடிக்கணக்கான எண்ணங்கள் வந்துட்டும் போயிட்டும் தான் இருக்கும். பப்ளிக் பஸ் ஸ்டாண்டை விட அதிகமா கூட்டமா எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே பிரபஞ்சத்துக்கு போய் சேர்றது கிடையாது. எந்த எண்ணங்கள் நம்ம ஆழ்மனசுக்கு போகுதோ அந்த எண்ணங்கள் தான் பிரபஞ்சத்துக்கு போகும். ஒரு விஷயத்த நீங்க ரிப்பீட்டடா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஆழ்மனசுக்கு போகும். நம்ம தூங்கும்போது தான் மோஸ்ட்லி இந்த ப்ராசஸ் நடக்கும். ஏன்னா ராத்திரி நேரத்துல தான் நம்ம மைண்டும் அமைதியா இருக்கும், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களும் அமைதியா இருக்கும். அந்த நேரத்துல தான் பிரபஞ்சமும் ஆழ்மனசும் கனெக்ட் ஆகும். பிரபஞ்சம் உங்க வெற்றிக்கு உதவி பண்ணும்போது கனவுகள் மூலம் பல சிக்னல்களை காட்டும். டெய்லர் மெஷினை கண்டுபிடிச்சவரு எலியாஸ் ஹோவே. இவங்க தூங்கும் போதுதான் டெய்லர் மெஷினுக்கான மாடல் கனவுல வந்திருக்கு. காலையில தூக்கத்துல இருந்து எழுந்ததும் அவருக்கு வந்த கனவை நோட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு தையல் மெஷினை உருவாக்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் பல கண்டுபிடிப்புகளுக்கான ப்ளூ பிரிண்ட் கனவுகள் மூலமா கிடைச்சிருக்கு. பிரபஞ்சம் கனவுகள் மூலமா கம்யூனிகேட் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய சிக்னல்கள் எப்பவுமே ரொம்ப டீடைல்டா இருக்காது. அது ஹிண்ட் மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையுமே நாம தான் ஆராய்ச்சி பண்ணி டீகோட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு உங்க கனவுல நீங்க கை நிறைய பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்க மாதிரி வந்தா அந்த கனவு நீங்க ஏதோ கம்பெனி ஸ்டார்ட் பண்றத பத்தினதா இருக்கலாம், இல்ல பிசினஸ் பண்றத பத்தியோ, இல்ல புது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறத பத்தியோ கூட இருக்கலாம். இப்படி உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளுக்கும் உங்க வெற்றிக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு நீங்க ரிலேட் பண்ணி பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி வேலைகளை பண்ணுனா கண்டிப்பா நீங்க வெற்றி அடைய முடியும். 7ஆம் ஃப்ளோ ஸ்டேட் வழக்கமா இருக்கிறத விட நீங்க பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே ஒரு ஃப்ளோல பண்ணுவீங்க. ஒர்க் பண்றது பெரிய கஷ்டமாவே தெரியாது. எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்படி எந்த வேலைகளை பண்ணும்போது நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃப்ளோவுல பண்றீங்களோ அது உங்களை வெற்றிக்கு கொண்டு போகக்கூடிய வேலையா கூட இருக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி தன்னோட வாழ்க்கையில வெற்றி அடைஞ்ச பல மக்கள் அவங்க பார்த்த வேலைய ஃப்ளோவுல பண்ணதுனாலதான் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சாங்க. அதே மாதிரிதான் உங்களுக்கும் பிரபஞ்சம் சரியான வழிகளை காட்டும். அதை நீங்க ஃபாலோ பண்ணி வேலைகளை பண்ணுனா கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிற மாதிரி ஃபீலே இருக்காது. எல்லாமே ஈஸியா ஒரு ஃப்ளோவுல நடக்கிற மாதிரி இருக்கும். படகோட்டிக்கும் மாலுமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் இங்கேயும். படகோட்டி தன்னோட படகை ஓட்டணும்னு துடுப்புகளை தண்ணில நீந்த வச்சு படகை முன்னாடி ஓட்டுவாரு. ஆனா மாலுமி காத்து போகிற திசைக்கு ஏத்த மாதிரி படகை திருப்பி தான் வச்ச இலக்கை அடைவாரு. 2 பேருமே ஓட்டுறது படகைதான். ஆனா மாலுமி தான் சீக்கிரமா தான் வச்ச இலக்கையும் அடைவாரு. பெருசா கஷ்டமும் பட்டிருக்க மாட்டாரு. இப்படிதான் பிரபஞ்சத்தோட சிக்னலை பயன்படுத்தி நீங்க வேலை செய்யும் போது அது பெரிய கஷ்டமா உங்களுக்கு தெரியவும் செய்யாது. நீங்க வெற்றியும் அடைவீங்க. வழக்கமா பார்க்கிற வேலையே உங்களுக்கு ஃப்ளோவுல போற மாதிரி இருக்குனாலும் அதுவும் பிரபஞ்சம் நீங்க வெற்றி அடைய போறீங்கன்றதை உணர்த்தக்கூடிய அறிகுறிதான். 8வது சவால்களை எதிர்கொள்றது, ஃபேசிங் சேலஞ்சஸ். வழக்கமா நீங்க பேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸை விட உங்க வாழ்க்கையில அதிகமான தடைகள் வருது, கஷ்டங்கள் வருதுன்னாலும் அதுவும் கூட பிரபஞ்சம் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக முயற்சி பண்ணக்கூடிய செயல்களா இருக்கலாம். நீங்க பண்ணக்கூடிய வேலையில தோல்விகளை திடீர்னு அடிக்கடி சந்திக்கிறீங்கன்னா உங்களை வலிமையாக்குறதுக்காக பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய சிக்னலா கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்க தோல்வி அடைகிறது ஐடியாவை மாத்தி புது முயற்சி பண்ணணும்னு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய சிக்னலாவும் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில திடீர்னு கஷ்டங்கள் அதிகமா பார்க்கறீங்கன்னா கவலைப்பட்டு வாழ்க்கை நடக்காம என் பொறப்பு போய் கணக்கானின்னு பாடுறத விட்டுட்டு அந்த செயல் மூலமா பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு யோசிச்சு தயாராகிக்கோங்க. உங்க வாழ்க்கையில இருந்து ஒருத்தங்க வெளியேறி போறாங்க, இல்ல உங்களுக்கு பிரேக்கப் ஆகுதுனாலும் அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிரபஞ்சம் உங்க வாழ்க்கைக்கு எப்பவுமே நல்ல விஷயங்களை மட்டும்தான் பண்ணும். யார் உங்களை விட்டு போனாலும் அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்காம அதிலிருந்து மூவ் ஆன் ஆகி உங்க வெற்றிகளுக்கான வேலைகளை பண்ணுங்க. பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களை வெற்றி அடைய வைக்கும். பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளுமே நாம பேசக்கூடிய நினைக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நாம தான் அதை பெருசா கண்டுக்காம விட்டுடுறோம். பிரபஞ்சத்தோட வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டுட்டா போதும், வாழ்க்கையில நாம நினைச்ச வெற்றியை அடைய முடியும். இன்னும் சில நேரங்கள்ல நம்ம வெற்றிக்கான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோமான்ற குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்களை போக்குற மாதிரி அறிகுறிகளை பிரபஞ்சமே உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும். பிரபஞ்சத்தோட அந்த மொழி எல்லாத்துக்குமே காமனானதுதான். அதை நல்லா நாம கவனிச்சோம்னா எல்லா கேள்விகளுக்கும் சரியான விடை கிடைக்கும்.
நாம நினைச்ச வெற்றியை அடையவும் முடியும். நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சுட்டு இருக்காங்க. ஓப்ரா வின்ஃப்ரே, ஜிம் கேரி, வில் ஸ்மித், லேடி காகா, ஆர்னால்ட், விராட் கோலி, சமந்தா, விஜய் சேதுபதி மாதிரி பல மக்கள் பிரபஞ்சத்தோட அறிகுறிகளை கவனிச்சு அதுக்கான வேலைகளை பண்ணிருக்காங்க. பிரபஞ்சம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே கைடன்ஸ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. பிரபஞ்சம் வெற்றிக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அறிகுறிகள்ல ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பி பெட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.